இறந்தவரின் பெயரில் மோசடியாக ஆவணங்களை உற்பத்தி செய்து, போலியான ஆவணங்களை உற்பத்தி செய்து, ஆள்மாறாட்டம் செய்து அந்த இடத்தை விற்பனை செய்கிறாங்க. மோசடி ஆவணம் பதிவு செய்து அவர்களை ஆவடி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தேடி வந்த நிலையில் சமீபத்தில் அவங்களை கைது செஞ்சுருக்காங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பல நேரங்களில் நம்ம சொல்லுவோம், இந்த மோசடியாக இந்த ஆவணம் பதிவு செய்யக்கூடிய நபர்கள் வேற யாராகவும் இருக்க மாட்டாங்க, நம்மளை முழுமையாக கண்காணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்க எப்படி கண்காணிப்பாங்கன்னா, ஒரு இடம் ரொம்ப நாளாக அப்படியே கிடக்கு, யாருடைய பயன்பாட்டிலையுமே இல்லை, அதை யாருமே அனுபவம் செய்யலை, அதை பார்க்கறதுக்கு கூட வரல அப்படின்னா அந்த நபர் யார் என்ன என்பதை நம்மளை பார்ப்பாங்க. இந்த இடத்தோட உரிமையாளர் எங்கே வசிக்கிறாங்க, இடத்து பக்கத்துலேயே இருக்காங்களா இல்லை வேற ஒரு ஊரில் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா இடம் ஒரு இடத்துல இருக்கும், உரிமையாளர் வேற இடத்துல வசிச்சிருப்பாங்க. அப்போ இந்த மோசடி ஆவணத்தை பதிவு செய்யக்கூடிய நபர்கள் அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்கள தீவிரமாக கண்காணிப்பாங்க. கண்காணிச்சுட்டு இந்த இடத்த நம்ம மோசடியாக பதிவு செஞ்சிட்டோம்னா இவங்க எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம தப்பிச்சு ஓடிடலாமா, எப்படி என்ன இதுங்கிறத அவங்க தீர்மானம் பண்ணி தான் அந்த மாதிரி இடத்தை அவங்க தேர்வு செய்வாங்க. இந்த வழக்கிலே அப்படி தான் நடந்திருக்கு. அந்த சென்னை மாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்மலா மல்லத் அப்படிங்கிறவங்களுக்கு வயது 72. இவங்களுடைய கணவர் முரளி. இவர் 1990 கொரட்டூர் டிவிஎஸ் நகரில் 2112 சதுர அடிக்கு ஒரு இடத்த வாங்குறாங்க. இந்த இடம் 1990 அந்த முரளி என்பவர் பேரில் வாங்கப்பட்டிருக்கு. முரளி அவர் 2018 இறந்து போயிருந்தாங்க. இறந்த சூழ்நிலையில் அந்த இடமானது அவங்க நிர்மலா மல்லத் என்பவங்களுடைய அனுபவத்தில் அவங்களுடைய இதில் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்த, ஏன்னா இவங்க வசிக்கிறது மாம்பாக்கம், இடம் இருக்குது கொரட்டூர். அப்போ இந்த மோசடி ஆவணம் பதிவு செய்யக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மோசடியாக அந்த இறந்த முரளி என்பவர் பதில் வேற ஒரு முரளியை காட்டுறாங்க. அந்த முரளியை காட்டி அவருக்கு பதில் அவருடைய அப்படியே ஆவணங்களை இவர் பேரில் உற்பத்தி செய்கிறாங்க போலியாக. அவர் இறந்துடுறாரு, ஆனால் இவர் இந்த முரளிக்கு அதே ஆவணத்தை அடையாள அட்டைகள் எல்லாமே உற்பத்தி செஞ்சு அதை வேற ஒருத்தங்களுக்கு 2023 விற்பனை செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் சாட்சி கையெழுத்து போடுறாரு. அப்போ 2023 விற்பனை செஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த வாங்கினவர் வேற ஒருத்தங்களுக்கு விற்பனை செய்கிறார். அதே 2023 அந்த விற்பனை செஞ்ச வாங்கினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போய் இபி ஆஃபீஸில் என் பேரில் மின்சார இணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் செஞ்சு மின் இணைப்பு வாங்கி அங்கே பொருத்துறாங்க. பொருத்தின உடனே அப்போ தான் இந்த நிர்மலா மல்லத் என்பவங்களுக்கு விஷயம் தெரிய வருது. அப்போ தகவல் சொல்லி இடத்த பார்க்கும்போது பார்க்குறாங்க, அங்கே வேற ஒருத்தங்க பேரில் மின் இணைப்பு பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ யாருன்னு எடுத்து பார்க்கல, அது பார்த்தீங்கன்னா கீர்த்திகா அப்படிங்கிறவங்க ஒருத்தர் பேரில் இருக்குது. அப்போ யாரா அந்த கீர்த்திகா, நம்மளுடைய இடத்துல அவங்க மின் இணைப்பு வாங்கியிருக்கிறாங்கன்னு போது அவங்க சொல்கிறாங்க, நான் 2023 இந்த இடத்த நான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது 1990 என்னுடைய கணவர் வாங்கினார். என்னுடைய கணவர் முரளி 2018 இறந்து போயிட்டாரு. வேற யார் இதை வித்திருக்க முடியும்? 2018 இறந்தவர் எப்படி 2023 வித்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீர்த்திகா அவங்ககிட்ட யார்கிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு அந்த கீர்த்திகா அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சதீஷ் என்பவர்கிட்ட நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சதீஷ் என்பவரை கண்டுபிடிச்சி நீங்கள் யார்கிட்ட வாங்கினா, நான் 2023 முரளிகிட்ட வாங்கினோம் அப்படிங்கிறாங்க. என்னது, முரளிகிட்ட வாங்கினீங்களா? முரளி அவர் இறந்து 2018 2023 உங்களுக்கு எப்படி பத்திரப்பதிவு செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆவணத்தை எடுத்து பார்க்கும்போது இவர் இறந்தவர் பேரில் வேற ஒரு முரளியை அப்படியே போலியாக ஒரு ஆவணத்தை, ஒரு ஆதாரங்களை, ஒரு முகவரிகளை சித்தரிச்சிருக்காங்க, அப்படியே உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கி இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் ஒரு இது கேட்குறேன், ஒரு நேர்மையாக ஒருத்தங்களுடைய இடத்த விற்பனைக்கோ இல்லை வாங்குவதற்கோ போனால் இந்த சார் பதிவாளர்கள் 1008 கேள்வி கேட்பாங்க. இது எப்படி வந்துச்சு, உன் ஆதார் கார்டை கொண்டு வா, ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணு, ஓட்டர் ஐடி கொடுவா, பேன் கார்டு கொண்டு வா, அது இது எல்லாம் நீ அப்படி வா இப்படி வா, இதில் இது இல்லை அது இல்லை, விஓட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இறப்பு சர்டிஃபிகேட் வை, வாரிசு. ஆனால் இந்த மோசடியாக பதிவு செய்யக்கூடிய பத்திரங்களில் பாருங்கள், எதுவுமே இருக்காது. இறப்பு சர்டிஃபிகேட் இருக்காது, வில்லங்க சான்றிதழ் இருக்காது, வாரிசு சான்றிதழ் இருக்காது, ஆதார் கார்டு இருக்காது, பேன் கார்டு இருக்காது, முழுமையான முகவரி இருக்காது, விஓட்ட பட்டா வாங்கியிருக்க மாட்டாங்க, சிட்டா வாங்கியிருக்க மாட்டாங்க, அனுபவ பத்தி வாங்கியிருக்க, முந்தைய ஆவணம் கூட இருக்காதுங்க. எப்படி சாத்தியமாகுது? அப்போ பல நேரங்களில் நம்ம சொல்லுவோம், ஒரு அரசு அலுவலர்களின் துணை இல்லாமல் எந்த ஒரு தவறும் அரசு ஆவணங்களில் செய்ய முடியாது. அப்போ அரசு ஆவணங்களில் ஒரு மோசடியாகவோ போலியாகவோ
ஒரு ஆவணம் உருவாக்கப்படுது, அது அரசால் அங்கீகரிக்க முடியுது, பதிவு செய்ய முடியுது, இல்லை பட்டா மாற்றங்கள் செய்ய முடியுது அப்படின்னா அந்த அரசலோட உடந்தை இல்லாமல் இது செய்வதற்கு சாத்தியமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட நேரில் 2018 இறந்தவருடைய ஆதார் கார்டு எல்லாமே பயன்படுத்தி 2023 பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான ஒரு பத்திரம். அப்போ இவங்க உடனே அதிர்ச்சியாகி அவங்க உடனே ஆவடி கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க. அந்த புகார் மனுவை ஏற்றுக்கொண்டு ஆணையர் சங்கர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இது சம்பந்தமாக உடனடியாக ஒரு குழு அமைச்சு விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அந்த உத்தரவின் பேரில் துணை ஆணையர் பெருமாள் அவர்கள் தலைமையில் மேற்பார்வையில் கண்காணிப்பில் அந்த மத்திய குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் வள்ளி அவர்கள் ஒரு வழக்காக பதிவு செஞ்சு சம்பந்தப்பட்ட நபர்களை தேடிட்டு இருந்தாங்க. சம்பந்தப்பட்ட நபர்கள் தலைமறைவான நிலையில் அதை சாட்சி கையெழுத்து போட்ட நபரை தூக்கிட்டாங்க. சாட்சி கையெழுத்து யார் போட்டிருக்கா அப்படின்னா இந்த ஹரிகிருஷ்ணன் என்ற முகமது ரஃபிக், இவர் தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த ஆவணம் போலியாக தயார் செய்வதற்கு உடந்தையாக இருந்தவரும் இந்த ஹரிகிருஷ்ணன் என்ற முகமது ரஃபிக். இந்த முகமது ரஃபிக் என்ற ஹரிகிருஷ்ணன் 2 பேரும் ஏற்கனவே இந்த முரளின்னு போலி ஆவணம், அந்த முரளின்னு ஒருத்தர் ஆள் மாறாட்டம் செஞ்சாங்களா, 2 பேரும் நண்பர்கள். இந்த ரஃபிக் என்ற முரளி கிருஷ்ணனை அவங்க ஹரிகிருஷ்ணனை தூக்கின உடனே இந்த முரளி அவரும் மாட்டிக்கிறாரு. அதான் இந்த வழக்கில் சாட்சி கையெழுத்து போட்டவரை முதல்ல தூக்கியிருக்காங்க. உண்மையிலே இதுபோல் பல வழக்குகள் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த காணொலியில் பேசுவோம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.